Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்ம 7th class. இந்த கிளாஸ்ல டபுள் லேயர் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம நெக்லைன் ஆரி ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்லைனில் ஃபஸ்ட்டு டபுள் லேயர் ஜரி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். டபுளில் வந்து 3 லேயர் கூட கொடுப்போம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஜரி த்ரெட்டில் எண்ணாட் போட்டு எடுத்திருக்கேன். டுலிப் நீடில் நம்பர் 14 எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். லாக் ஸ்டிச் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகைன் நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி நார்மலாக நம்ம எப்போவும் எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி லைனில் கரெக்டாக போடுங்க. இந்த ஃபஸ்ட் லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை கண்டினியூஸாக நம்ம பக்கத்தில் இன்னொரு லேயர் கொடுக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் எல்லாத்துக்குமே 2 லேயர் இல்லைனா 3 லேயர் வரைக்குமே கொடுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆரி ப்ளவுஸ் போட போகிறோனாலே ஃபஸ்ட்டு இந்த ஜரி செயின் ஸ்டிச்சு ஒரு 3 லேயர்ஸ் கொடுக்க வேண்டியது தான் ரொம்ப மெயினானது. அதை எப்படி நீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பொறுமையாக இந்த கர்வ்லலாம் கொஞ்சம் நீட்டாக போடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக ஸ்ட்ரெயிட் லைனில் ரொம்ப குட்டி குட்டியாக போடணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு சைஸில் போட்டிங்கனாலும் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணாட் போட வேண்டியதுக்குள்ள அப்படி நம்ம 2 லேயராக போட போகிறோம். ஸோ இதை அப்படி டர்ன் பண்ணணும். அது எப்படின்னா சின்னதாக ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படி நம்ம டைரெக்ஷனை மாற்றி திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த செயின் ஸ்டிச்சுக்கும் அந்த லைனுக்கும் இந்த லேயருக்கும் வந்து கேப் இருக்கக்கூடாது. அப்படி கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த கிளாத் தெரிகிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது பார்க்கும்போது. நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கேப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓவர்லேப்பாக இருக்கக்கூடாது. போட்ட செயின் ஸ்டிச்சஸ் அந்த லேயருக்கு மேலேயே இப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிறத வந்து அப்படியே மேலே போய் ஓவர்லேப் மாதிரிலாம் ஆகக்கூடாது. பக்கத்துலேயே இருக்கணும். கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி பக்கத்தில் போட்டால் போதும். ரொம்ப உள்ள தள்ளி 2 நெருக்கமாக போடணுங்கிறதில்ல. ஓரளவுக்கு நீட்டாக இப்போ 2 லைன் ட்ரா பண்ணால் எப்படி ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி 2 லைன் செயின் ஸ்டிச்சாக நம்ம கொடுத்துக்குறோம். இப்போ இதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது 2 லேயர் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த இதோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டேன். அப்படி 3 லேயராக கொடுக்குறதுனா திரும்ப அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் டவுன்வர்ட்ஸில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி த்ரெட்டை வச்சு எப்படி டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போடணும்னு பார்த்தோம். இப்போ வந்து சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி டபுள் லேயர் செயின் ஸ்டிச் போடணும்னு பார்க்க போகிறோம். த்ரெட் ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி 2 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். இதுவும் சரி த்ரெட் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் இதுவும் யூஸ் பண்ணணும். அந்த செயின் எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எண்ணாட் போடாமல் அப்படி டர்ன் பண்ணி அதே மாதிரி டபுள் லேயர் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இந்த கிளாஸோட ப்ராக்டிஸ் ஒர்க்கை வந்து கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க பார்த்து அதை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். சேனலில் பார்த்து ஆரி கற்றுக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்களும் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்க டிசைன் எல்லாமே நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, எதுவும் புரியலனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீட்டாக பண்ணுங்கள். பொறுமையாக நான் சொல்லியிருக்க டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே செயின் ஸ்டிச்சை வச்சு எண்ணாட் போடுறது, அப்புறம் 3 லேயர் செயின் ஸ்டிச் எல்லாமே செயின் ஸ்டிச் பேசிக் ஸ்டிச்சை வச்சு தான் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு அடுத்த கிளாஸில் இருந்து எல்லாமே ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு டைப்பாக பார்க்க போகிறோம். அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பேசிக் கோர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 50 ஸ்டிச்சஸ் வரைக்கும் இருக்குது. அது எல்லாமே இதுக்கு அடுத்து உள்ள வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் வச்சு நம்ம இப்போ வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இதை வச்சு தான் அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். இதே நல்லா பழகிட்டோம் அப்படின்னா அடுத்து போடுற எல்லா ஸ்டிச்சுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு நேம் வச்சு நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்த ஸ்டிச்சஸெல்லாம் வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஆரி கற்றுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பேசிக்காக ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே பொறுமையாக கற்றுக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சே என்னடா இத்தனை தடவை போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப மெயினு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டபுள் லேயர் கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன்னு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.